அண்மையில் கோலாலம்பூர் மஸ்ஜித் இந்தியாவில் நில அமிழ்வில் மூழ்கி மாயமான இந்திய மாது விவகாரத்தை அடுத்து கோலாலம்பூர் நில அமைப்பு குறித்து கேள்விகள் எழுந்த நிலையில் கோலாலம்பூரின் பாதுகாப்பு குறித்து புவியியல் துறை அறிக்கைகளை வெளியிடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோலாலம்பூர் நகரின் பாதுகாப்பு குறித்து பல தரப்பினரிடம் இருந்து விசாரணைகளை பெற்றிருப்பதாக பிரதமர் துறை அமைச்சர் டாக்டர் ஜலிகா முஸ்தபா தெரிவித்துள்ளார். மேலும் கோலாலம்பூர் பொதுவாக பாதுகாப்பான நிலையில் உள்ளது என்பதை தாம் வலியுறுத்த விரும்புவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த விஷயத்தை புவியியல் துறை உட்பட நிபுணர்களுடன் விவாதித்திருப்பதாகவும் அவர் கூறினார். மேப்பிங் மற்றும் முழு நகரத்தையும் உள்ளடக்கிய மண்ணின் கட்டமைப்பை ஆய்வு செய்வது புதிய செயல்பாட்டின் ஒரு பகுதியாக இருக்கும் என்றும் அவர் கூறினார். அடுத்த பொது தேர்தலுக்கு பிறகு கூட்டாட்சி அதிகாரத்தை பெறுவதற்கான வாய்ப்பை அதிகரிக்க அடுத்த ஆண்டு சபா மாநில சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடப் போவதாக பாஸ் கட்சி சூசகமாக தெரிவித்துள்ளது. கொத்தகினபாலுவில் நடைபெற்ற சபா பாஸ் மாநாட்டில் பேசிய அக்கட்சியின் தலைவர் அப்துல் ஹரி அவாங், மத்திய அரசில் அதிகாரம் பெறுவதற்கு கட்சி சபாவில் இடங்களை வெல்வது அவசியம் என்று கூறினார். பரிகாத்தான் நேஷனலில் அதன் கூட்டாளிகளை ஆதரிப்பதற்காக கடந்த 2022 நாடாளுமன்ற தேர்தலில் சபாவில் பாஸ் அமர்ந்திருப்பதாக அவர் கூறினார். ஆனால் மாநில தேர்தலில் இது மாறக்கூடும் என்று அவர் தெரிவித்தார். ஸ்லாங்கூரில் 64 வயதான ஓய்வூதியம் பெறும் முதியவர் ஒருவர் லவ் ஸ்கேம் மோசடிக்கு பலியாகி 19,80,000 வெள்ளியை இழந்துள்ளார். கடந்த மே மாதம் முதல் அண்மைய காலம் வரை ஒரு பார்சலை மீட்டுக் கொள்வதற்காக 12 அறியப்படாத வங்கிக் கணக்குகளுக்கு 12 பரிவர்த்தனைகள் செய்ய சம்பந்தப்பட்ட நபர் வற்புறுத்தப்பட்டதை அடுத்து இச்சம்பவம் நிகழ்ந்ததாக ஸ்லாங்கூர் மாநில காவல்துறை தலைவர் டாக்டர் உசைன் ஒமர் கான் தெரிவித்துள்ளார். இதனை அடுத்து நேற்று மாலை 4:10 மணியளவில் பாதிக்கப்பட்ட பெண் போலீசில் புகார் அளித்ததாக அவர் கூறினார். இதுபோன்ற காதல் மோசடிகளுக்கு எளிதில் பலியாக வேண்டாம் என்றும் சமூக ஊடகங்களில் தெரியாத நபர்கள் மற்றும் அறிமுகம் இல்லாதவர்களை மகிழ்விக்கவோ அல்லது நம்பவோ வேண்டாம் என்றும் உசைன் ஒமர் கான் பொதுமக்களுக்கு நினைவூட்டினார். நேற்று அதிகாலை கொத்தபாரு பாடாங் கம்புங் கிஜாங்கில் ஒருவரை கைது செய்ய முயன்ற போது போலீஸ் அதிகாரி தாக்கப்பட்டார். 30 வயதுக்கு உட்பட்ட அந்த நபர் மற்றொரு வழக்கு தொடர்பாக தேடப்பட்டு வந்த நிலையில் அவரை கைது செய்ய முயன்ற போது அந்த போலீஸ் அதிகாரி காயமுற்றதாக கிளந்தான் காவல்துறையின் பொறுப்பாளர் முகமது அலி டோம்பி தெரிவித்தார். சந்தேக நபர் கத்தரிக்கோலை பயன்படுத்தி குழுவை தாக்கியதில் பாதிக்கப்பட்ட காவல்துறை அதிகாரியின் கைகளில் காயம் ஏற்பட்டது. பின்னர் தற்காப்புக்காகவும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காகவும் துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டதாகவும் சந்தேக நபரின் இடது தொடையில் தாக்கப்பட்டதை அடுத்து அந்நபர் கைது செய்யப்பட்டு ராஜா பெரம்புவான் ஜைனாப் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்டதாகவும் அவர் கூறினார். சமூக ஊடகங்கள் மூலம் மனதளவில் காலனித்துவப்படுத்தப்படுவதை எதிர்த்து மலேசியர்களை தேசிய ஒற்றுமைத்துறை அமைச்சர் ஆரூன் அகு டகாங் எச்சரித்துள்ளார். இது நவ காலனித்துவத்தின் ஒரு வடிவம் என்று வர்ணித்த அவர், கலாச்சாரம் மற்றும் சித்தாந்தம் ஆகியவற்றின் காலனித்துவம் சமூக ஊடகங்கள் மூலம் விரைவாக பரவி அது சரியாக கையாளப்படாவிட்டால் தேசிய நல்லிணக்கத்தை பாதிக்கும் என்று அவர் நினைவுறுத்தினார். பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் வரவிருக்கும் பாகிஸ்தான் பயணம் இருதரப்பு உறவுகளை வளர்ப்பதற்கு பெரும் வாய்ப்பை வழங்கும் என்று மலேசிய தூதர் டாக்டர் முகமது அசார் நஸ்லான் இஸ்லாமாபாத்தில் நேற்று தெரிவித்தார். மலேசியா பாகிஸ்தான் ஒத்துழைப்பு மகத்தான ஆற்றலை கொண்டுள்ளது என்றும், ஏனெனில் இது இரு தரப்பினரின் தங்கள் உறவுகளை பரந்த அளவில் விரிவுபடுத்த ஆர்வமாக உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மலேசியாவும் பாகிஸ்தானும் ஆழமான வேரூன்றிய பிணைப்பை பகிர்ந்து கொள்வதோடு தமது சகோதர உறவுகளை குறிப்பாக வர்த்தகம், முதலீடு மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்பு போன்றவற்றில் மேலும் வலுப்படுத்த உறுதி பூண்டுள்ளதாக அவர் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.